அனைவருக்கும் பாபா பர்ஃபானியின் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக. இந்த நாள் எங்க லைஃப்லயே மறக்க முடியாத நாள். ஏன் தெரியுமா? அமர்நாத் யாத்ரா, அதுவும் பெஹல்கம் ரூட் வழியா தான் வரப்போறோம் அப்படின்னு சொன்ன போது நிறைய பேரு முடியவே முடியாது, உங்க யாத்ரா நீங்க பாதியில ஸ்கிப் பண்ண தான் போறீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இங்க வந்து பாபா பர்ஃபானியும் தரிசிச்சு இங்க இருக்கிற புறாவோட தரிசனமும் வாங்கியாச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வெல்கம் டு அமர்நாத். இத யாத்திரைன்னு சொல்றதை விட 40 நாள் நடக்கிற திருவிழான்னு சொல்லலாம். இந்த அமர்நாத் யாத்திரைக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கடினமான பாதையான பெஹல்கம் வழியா தான் நம்ம போக போறோம், அதுவும் நடந்தே. சோ இந்த வீடியோ மூலமா வழக்கம் போல எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜுமே இல்லாம ஒரு இண்டிவிஜுவல் ட்ரிப், அதுவும் அமர்நாத்துக்கு. நாங்க சென்னையில இருந்து எப்படி இங்க வந்தோம், எங்களோட டூர் பிளான் தான் என்ன, நாங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் அண்ட் ட்ரபிள்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அமர்நாத் குகைக்கு போலாம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நம்ம இந்துக்களுடைய புனித யாத்திரை ஸ்தலங்கள்ல மிகவும் முக்கியமான ஸ்தலமா கருதப்படுறதுதான் இந்த அமர்நாத் யாத்திரை. மிகவும் கடினமான இந்த யாத்திரையை மேற்கொள்ள நமக்கு உடல் வலிமையையும் தாண்டி மன வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கணக்கே இல்லைல்ல எத்தனை மலையை கடந்து வந்தோன்னு தெரியல, எத்தனை அடி உயரத்துக்கு வந்தோன்னு தெரியல, எவ்வளோ கால் வலி. அதான் இவ்வளவு சவாலான யாத்திரைன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு போகணும் அப்படின்னு உங்க மனசுல கேள்வி வரலாம். ஏன்னா சகல சக்தி படைத்த அன்னையையே சிவபெருமான் சிரமப்பட்டு அழைத்து சென்ற இடம். சிவபெருமான் தன் மனைவியான பார்வதி தேவிக்கு அமர தத்துவம், அதாவது அழியாத வாழ்க்கையை பற்றி உபதேசிக்க அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் இந்த அமர்நாத் குகை. அமர தத்துவத்தை யாரு கேட்டாலும் அவங்களுக்கும் அழியாத வரம் கிடைச்சிடுமா. அதனாலதான் சிவபெருமான் யாரும் எளிதில் வர முடியாத இந்த இடத்துக்கு வந்து பார்வதி தேவிக்கு இந்த அமர தத்துவத்தை உபதேசித்தாராம். அவங்கள பின்தொடர்ந்து நாமும் போறதால அழியா வரம் கிடைக்குதோ இல்லையோ, அவங்களுடைய பூரண அருள் கிடைக்கும் இல்லையா. ஆனா நாமும் விவரம் தெரியலங்கிற ஒரே விஷயத்தால விலகி நிக்கிறோம். சோ அந்த விவரத்தை நாங்க நேர்ல போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்களும் இந்த மாதிரி யாத்திரை போகணும்ன்ற ஆசைய நிறைவேற்றிப்பீங்க இல்லையா. அத நோக்கமா வச்சுதான் நாங்க இந்த அமர்நாத் யாத்திரையை தொடங்குறோம். இந்த அமர்நாத்ங்கிறது சுமார் 5000 வருடத்துக்கு முந்தைய பழமையான ஒரு குகை கோயில். இங்க இருக்கிற சிவன் பாபா பர்ஃபானிங்கிற பேர்ல அழைக்கப்படுகிறார். இந்த பாபா பர்ஃபானின்னு அழைக்கப்படுற அமர்நாத் சிவலிங்கம் முழுக்க முழுக்க பனியால ஆனது. இந்த குகை அமைந்திருக்கிற இடம் தான் இந்த யாத்திரைய ரொம்பவே த்ரில்லிங்காவும் சிறப்பாவும் அமையறதுக்கு காரணமா இருக்கு. காஷ்மீர் இந்தியாவின் சொர்க்கம். தீவிரவாதம்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் இங்க இல்லைன்னா உலகத்திலேயே பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ்ல இதுதான் முதலிடமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம இந்திய ராணுவத்தோடைய பாதுகாப்போடவும் இஸ்லாமிய நண்பர்களுடைய உதவியோடவும் பல வருடமா இந்த யாத்திரை சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க போயிட்டு வந்த எங்களுடைய இந்த அமர்நாத் யாத்திரையோடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். அமர்நாத் யாத்திரைனாலே மேக்சிமம் நடந்து போக வேண்டியதுதான் இருக்குமே, அதுவும் இமயமலை சிகரங்களுக்கு இடையில நடந்து போகணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா எங்க இருந்து நடக்கணும், எத்தனை கிலோமீட்டர் நடக்கணுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. இதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த அமர்நாத் எங்க இருக்குன்னு பாக்கலாமா. இந்த அமர்நாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. கடல் மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 அடி உயரத்துல இருக்குது. சோ மேக்சிமம் பனி ஃபுல்லா சூழ்ந்து டெம்பரேச்சர் மைனஸ்ல தான் மெயின்டைன் ஆகுமே. அதனாலதான் நம்மளோட பாதுகாப்பு கருதி வருஷத்துல சில நாட்களுக்கு மட்டும் இந்த யாத்திரைக்கு அலோ பண்றாங்க. இந்த யாத்திரை போறதுக்கு நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்திருக்கணும். நீங்க பிளைட்ல வர மாதிரி இருந்தா ஸ்ரீநகருக்கு வந்திருக்கணும். இதுவே ட்ரெயின்ல வர மாதிரி இருந்தா ஜம்மு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஜம்முக்கு 2 ட்ரெயின் தான் இப்போதைக்கு ரன் ஆகுது.
அந்த 2 ட்ரெயினுமே ரிவ்யூ வைஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது அண்ட் டிராவலிங் டியூரேஷனும் ரொம்ப ஜாஸ்தி. இதுவே நீங்க சென்னையில இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல வந்துட்டு டெல்லியில இருந்து ஜம்முக்கு இன்னொரு ட்ரெயின் மூலயமா வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராவலிங் டியூரேஷனும் கம்மியா இருக்கும், அதே சமயம் நடுவுல கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு போறதுக்கும் வசதியா இருக்கும். இந்த அமர்நாத் குகையா இருக்கட்டும் இல்ல அதுக்காக நம்ம நடந்து வர பாதைகளா இருக்கட்டுமே மேக்சிமம் டெம்பரேச்சர் மைனஸ்ல தான் இருக்குமே. ஸோ உங்க பேக்ல நீங்க பேக் பண்ணி வச்சிருக்க வேண்டிய முக்கியமான சில பொருட்கள் என்னென்னு நான் சொல்றேன். மஃப்ளர் எடுத்துக்கோங்க, உள்ளன் சாக்ஸு, உள்ளன் கிளவுஸு, ஜர்கின், ஸ்வெட்டர், தெர்மல் வியர், அதுக்கப்புறம் காட்டன், பவர் பேங்க், வேற என்ன, சார்ஜர், ஓகே சார்ஜர், ரெயின் கோட் கம்பல்சரி, நல்ல கிரிப் உள்ள ஷூஸ், ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டில், முடிஞ்ச ஃப்ளாஸ்க்கு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பேக்ல எந்த அளவுக்கு நீங்க லக்கேஜஸ் அதிகமாக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு அதை நீங்க தான் சுமக்கணுமே. அதனால கொஞ்சம் மினிமமா பார்த்து எடுத்துட்டு வந்துட்டா போதும். ஒருவேளை நீங்க லக்கேஜஸ் தவிர்க்க முடியாம அதிகமாக தான் கொண்டு வரீங்க அப்படின்னாலுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க பிட்டு அப்படிங்கிற பேர்ல பிட்டு வாலாஸ் இருப்பாங்க. லைக் பேக் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்குள்ளார என்ட்ரு ஆயிட்டாலே நம்மளுடைய ப்ரீபெய்ட் சிம் கார்ட்ஸ் எல்லாம் ஒர்க்கே ஆகாதுங்க. ஒன்லி போஸ்ட்பெய்ட் சிம் மட்டும்தான் வேலை செய்வேன். ஸோ அதுக்காக ஒண்ணுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய சிம் கார்டு கடைகள் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அங்க வந்து உங்களுக்கான போஸ்ட்பெய்ட் சிம்மை வாங்கிக்கலாம். இதுக்கு ப்ரொசீஜர் ஒன்லி உங்களோட ஐடி ப்ரூஃப்கான ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும். சாரி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும். வித்தின் ஹாஃப் அன் ஹவர்லயே சிம்மும் ஆக்டிவேட் ஆயிடும். இந்த 40 நாள் யாத்ராக்காக அங்கங்க நமக்கு செல்போன் டவர்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவ்வளவும் ஜியோ நெட்வொர்க் தான். ஸோ பெட்டர் நீங்க ஜியோ போஸ்ட்பெய்டா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க, சரிங்களா? இல்லைன்னா ஜம்முல வாங்குற ப்ரீபெய்ட் சிம் இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம், இதோட வேலை முடியல. இந்த யாத்ராவை ஸ்டார்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து டெய்லி மினிமம் 5 கிலோமீட்டருக்காவது வாக்கிங் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இன்னும் 2 மாசம் டைம் இருக்குது. ஆனா நாங்க இப்பவே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாய். இது வெறும் இன்ஃபர்மேஷன் வீடியோவா மட்டும் கடந்து போகாம எங்களுடைய டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்க கூட ஷேர் பண்ணாதான் நீங்களும் இந்த அமர்நாத் யாத்திரைக்கு தனியா எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜும் இல்லாம போயிட்டு வர முடியுங்கிற ஒரே காரணத்தினால இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு vlog-ஆ தான் ட்ரை பண்ணிருக்கோமே. சோ உங்க ஒர்க்கையும் முடிச்சுட்டு டைமையும் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு ஏன் கூட டிராவல் பண்ணுங்க அமர்நாத் யாத்திரைக்கு. அமர்நாத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹாய், நாங்க இப்போ ஜம்மு போறதுக்கான உத்தர் சம்பன் கிராந்தி ட்ரெயின் ஏரியாச்சு. இந்த ட்ரெயின் டெல்லியில நைட்டு 8:50க்கு கிளம்பி மறுநாள் காலையில 5:50க்கெல்லாம் ஜம்மு ரீச் ஆயிடும். இந்த யாத்ரா போறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்னு பெஹல்கம், இன்னொன்னு பால்டால். இதுல பெஹல்கம்ல இருந்து 46 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமர்நாத் கேவ் ரீச் பண்ணிடலாம். இதுவே பால்டால்ல இருந்து வெறும் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறது பெஹல்கம் வழிதாங்க. பால்டால் ரூட்ல வெறும் 15 கிலோமீட்டர்ல ஈஸியா போயிட்டு வரதை விட்டுட்டு எதுக்கு இந்த 46 கிலோமீட்டர் பெஹல்கம் ரூட்டு அப்படிதானே யோசிக்கிறீங்க? விஷயம் இருக்கு, எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு போக போக சொல்றேன். இப்போதைக்கு ஜம்மு இறங்கிட்டு அதுக்கப்புறம் பெஹல்கம் போக போறோம். ஆனா இது வரைக்கும் எதுவுமே ப்ரீ புக்கிங் பண்ணவே இல்லை. சரி, எதுவா இருந்தாலும் நம்ம காலையில அங்க ரீச் ஆயிட்டு பார்க்கலாம். குட் நைட். காலை வணக்கம். இன்னைக்கு ஜூலை 8ஆம் தேதி சரியா 6 மணிக்கெல்லாம் நம்ம வந்து ஜம்மு தவி வந்தாச்சு. ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம கடகடன்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு RF ஐடி கார்டு கொடுப்பாங்க. நம்ம அதை போய் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து மற்ற கதையெல்லாம் பேசுறேன். ஓகே, இப்போ RF ஐடி கார்டு வந்துட்டு இந்த ஆப்போசிட்ல இப்ப தெரியுது இல்லையா, இது வந்து புக்கிங் கவுண்டர். அதுக்கும் பக்கத்து பில்டிங் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமர்நாத் யாத்ராக்கு அட்வான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் யாத்ரா தொடங்குறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஓபன் ஆயிடும். ஆமா, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது? அதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்லாம் வாங்கணுமாமே. எல்லா டீடைல்ஸுமே ஒன்ன விடாம கிளியரா சொல்றேன், கேளுங்க. இது டஃப்பான யாத்ரா இல்லையா?
ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குமே. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். பட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் ஃபார்மை அமர்நாத் யாத்ராவுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஓகே தான். ஆனால் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்ச ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் வாங்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை அவங்களே ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அங்க மட்டும்தான் நம்ம போய் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கணும். கம்பல்சரி ஹெல்த் சர்டிபிகேட் ஃபார் ஸ்ரீ அமர்நாத் ஜி யாத்ரா. ஆக்சுவலா இதுக்கு ஸ்பெசிபிக்கா சில டெஸ்ட் வந்துட்டு அமர்நாத் யாத்ராக்கு கண்டக்ட் பண்றாங்க, எடுக்கிறாங்க நம்ம கிட்ட. எக்ஸ்ரே, இசிஜி, பிளட் டெஸ்ட், நம்மளுடைய சுகர் டெஸ்ட், இது எல்லாமே. அண்ட் இப்போ நாங்க வந்து எடுத்தது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல. இப்போ இந்த சர்டிபிகேட் வந்து நம்ம RMO, அதாவது ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், அந்தந்த ஹாஸ்பிட்டலோடைய ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போயிட்டு வாங்கிக்கலாம். ஸோ நீங்க RMO தான் ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்ணணுமே. ஃபிட்னஸை வாங்கியாச்சு. அடுத்ததா இந்த யாத்ராக்கு ஆன்லைன்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுங்கிறத பார்க்கலாமா? அமர்நாத் ஷ்ரைன் போர்டோடைய அபிஷியல் வெப்சைட்டான jksasb.nic.in இந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு அவைலபிள் இருக்கும் பட்சத்துல உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை என்ட்ரி பண்ணி உங்களோட ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல அப் டு 27th of July வரைக்கும் பெஹல்கம் வழியா போற ஸ்லாட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஆனா பேங்க்குன்னு தனியா வேற ஒரு ஸ்லாட் இருக்குது. அது மூலயமா நம்ம வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் சொல்லி தான் தெரியுமே. இப்போ JNK பேங்க் மூலயமா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்லயே அமர்நாத் யாத்ரா போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பேங்க்குள்ளார நம்ம வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லைங்களா, இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோடைய ஒரு ஒரிஜினல் ஃபார்ம் ஃபோட்டோ ஃபில் பண்ணி காட்டினேன் இல்லைங்களா, அதை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஸோ அதை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு சலான் வச்சுருக்குறாங்க. 3 டைம் அதே தான் ரிப்பீட்டடாக எழுதணும். நம்மளுடைய டீட்டெயில், நம்மளுடைய அட்ரெஸ்ஸு அண்ட் எவ்வளோ ருப்பீஸ் அதுக்கு வந்து, இதுக்கு வந்து 150 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 150 ரூபாய் வந்து நம்ம வேர்ட்லையும் நம்பர்லையும் எழுதி நம்மளோட சைன் கேட்குறாங்க. இவ்வளோ தாங்க அங்கே நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். இப்போ பாருங்கள், என் கையில் வந்துட்டு நாங்கள் அமர்நாத் யாத்ராவுக்கு போகிறதுக்கான என்ட்ரி ரெசிப்ட் நாங்கள் வந்து வாங்கியாச்சு. ஓகே, இந்த RFID கார்டு வாங்குறதுக்கு நமக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்ல வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரெசிப்ட், இதை வந்து நம்ம அவங்க கிட்ட காட்டணும். காட்டினதும் அவங்க ஜஸ்ட் ஒரு என்ட்ரி மட்டும் போட்டுட்டு நமக்கு வந்து இந்த ID கார்டும் ரோப்பையும் கொடுத்துருவாங்க. இது வந்து யாத்ராக்கான பெர்மிட். இதுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன்ல அப்பையில இருக்கு. ஓகே, நம்ம RFID கார்டு வாங்கியாச்சு. நம்மளுடைய யாத்ரா வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இந்த ID கார்டு வாங்கினதால. இந்த RFID கார்டு ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லாம யாத்ரா நிவாஸ் பகவதி நகர்ல இருக்கு இல்லையா, அங்கேயும் பேஸ் கேம்பான பெஹல்கம் அண்ட் பால்டால்லையும் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லயும் கூட கிடைக்கும். இந்த ஒரு ID கார்டு மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரோடைய கெஸ்ட்டுங்க. ஸோ நமக்கு சகல விதமான உதவிகள் பிளஸ் நமக்கு என்ன சொல்றது, நம்மள ட்ரீட் பண்ற விதம் எல்லாமே வந்துட்டு இனிமேல் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, இந்த ஜம்மு தவிக்கு வெளியில வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம அங்க போய் ஒரு ஆட்டோ ஏறி அடுத்ததா பகவதி நகர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போறோம். ஏன்னா அங்கதான் இந்த அமர்நாத் யாத்ராக்கான பேஸ் கேம்ப் இருக்குது. நம்ம அங்க போயிட்டு அதுக்கப்புறம் அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுங்கிறத பாக்கலாமா? ஆட்டோ ஏரியாச்சு. இப்போ பகவதி நகர் போகிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு மினி பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனா அது வந்து நம்மளுடைய யாத்ரி நிவாஸ்க்கும் கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுவே இந்த ஆட்டோல வந்து நான் கரெக்டா யாத்ரி நிவாஸ் வாசல்ல நிப்பாட்டுறேன்னு சொன்னதாலதான் நாங்க இந்த 200 rupees கொடுத்து இப்ப இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கோமே. எஸ், நீங்க இப்ப எனக்கு பின்னாடி பாக்குறது தான் யாத்ரி நிவாஸ் அட் பகவதி நகர். இதுக்குள்ள போறதுக்கு நம்மள பக்காவா செக் பண்ணி தான் உள்ளரே அலோ பண்ணுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துல நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க வந்து முதல்ல இருந்து தான் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே இந்த யாத்ராக்கு 2 ரூட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அதுக்கான மேப்பு. இப்ப நம்ம ஜம்முல இருக்கிறோம். இங்க இருந்து நம்ம வந்து பெஹல்கம் வழியா போக போறோம். அதுக்கு அனந்த்நாக் போயிட்டு அங்க இருந்து ரைட் கட் பண்ணீங்கன்னா பெஹல்கம் வழியா அமர்நாத் கேவ் போயிடலாம். இதுவே லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஸ்ரீநகர் வழியா பால்டால் ரூட் வழியா நம்ம அமர்நாத் கேவுக்கும் போகலாம்.
நாங்க இப்போ யாத்ரா நிவாஸ்க்கு வந்தாச்சு. ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு பிரைவேட் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி பஹல்கம் இல்லைன்னா பால்டால் போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா நீங்க அப்படியே கிளம்பலாம். அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். இதுவே நீங்க ராணுவ பாதுகாப்போட கிளம்பணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்க இந்த யாத்ரா நிவாஸ்க்கு தான் வந்தாகணுமே. ஏன்னா இங்க கான்வாய் சிஸ்டத்துல தான் வண்டிகள் எல்லாமே அனுப்புறாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ராணுவ பாதுகாப்போட ராணுவ வண்டி வந்துட்டே தான் இருக்குமே. சரி, இப்போ இந்த யாத்ரா நிவாஸ்ல என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்றத உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகே, ஒன்ஸ் நீங்க உள்ள வந்ததும் அதோ அந்த ஆபீஸ் இருக்குல்ல, அங்க செக்கிங் ஃபார்ம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு இந்த பஸ் டிக்கெட் கவுண்டருக்கு பேக் சைடுல உங்களுக்கு செக்இன் பண்ற கவுண்டர் இருக்கும். அங்க கொடுத்து உங்களுக்கான ஹாலை புக் பண்ணிக்கோங்க. ஹால் புக் பண்ணதும் எந்த ஹால்னு பார்த்துட்டு அங்க போய் ஃபேன் பக்கத்துல உங்களுக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இடம் கிடைக்கிறதா இங்க குதிரை பம்பா இருக்கு. இடத்த பிடிச்சிட்டு அங்க லக்கேஜோ இல்ல யாரையோ பாத்துக்க சொல்லிட்டு நேரா நீங்க பஸ் கவுண்டர் டிக்கெட் கவுண்டர் கிட்ட வரணும். இங்க வந்து நீங்க எந்த ரூட்டு போறீங்களோ அதுக்கான பஸ் டிக்கெட் எடுத்துருங்க. நாங்க பகல்கம் போறதால அதுக்கான ரூட் டிக்கெட் எடுத்திருக்கோம். இதுவே நீங்க பால்டால் போற மாதிரி இருந்தா அதுக்கான டிக்கெட் கவுண்டர் தனியா அந்த பக்கம் இருக்கு. இதுதான் பால்டால் ரூட்டுக்கான டிக்கெட் கவுண்டர். இங்க டிக்கெட் பாத்தீங்கன்னா பால்டால் போறதுக்கு 653 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இதுவே டியூலக்ஸ்னா 200 ரூபாய் அதிகம், ஏசி பஸ்னா 400 ரூபாய் அதிகமா சார்ஜ் பண்றாங்க எக்ஸ்ட்ரா. நாங்க டிக்கெட் புக் பண்ணல பகல்கம் ரூட், அங்க 409 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அது ஆர்டினரி சர்வீஸ் தான். அதுலயும் டியூலக்ஸ் இருக்கு, 200 ரூபாய் அதிகம், ஏசி 400 ரூபாய் அதிகம். இவ்வளவுதான் வித்தியாசமே. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இன்பிட்வீன் கேப்ல பெட் தனியா ரெண்டுக்கு கிடைக்கிற ஹால் உங்க தனியா இருக்கு. அங்க போய் பெட்டை ரெண்டுக்கு எடுத்துட்டு அதை உங்க லொகேஷன்ல போட்டு இடம் பிடிச்சி வச்சுக்கிறது நல்லது. இந்த பெட்டுக்கு 120 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதுல 100 ரூபாய் ரீஃபண்டபிள். ஓகேங்களா? ஓகே, எங்களுக்கான பெட் வாங்கியாச்சு. ஆமா, இந்த யாத்ரா நிவாஸ்லயே கிளாப் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஒருவேளை நீங்க லக்கேஜஸ் அதிகமா எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு கூட உங்க யாத்ராவை முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம். டைம் ஆக ஆக கூட்டமும் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்துச்சு. ஏசி ஹால்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. இருந்தும் இங்க வர யாத்ரிகள் பெட்ட ரெண்டுக்கு எடுத்து அங்கங்க கிடைக்கிற ஓபன் ஸ்பேஸ்லயே ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. இத பாக்குறதுக்கு யாத்ரா மாதிரியே தெரியல, அவ்வளவு ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குது. நம்மள சுத்தி பக்கவா ஒரு மக்கள் கூட்டம் பாருங்க. நம்ம காலையிலே வந்ததால தப்பிச்சோம், நமக்கு ரூம் கிடைச்சது. சப்போஸ் நம்ம லேட்டா வந்துட்டா நம்மளே இப்படிதான் வெளியிலே தூங்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பாவம் தான், மழை வந்தா கஷ்டம். இன்னொரு விஷயம், நான் இப்ப நார்த் இந்தியால தான் இருக்கிறனால எனக்கே டவுட்டா இருக்குது. ஏன்னா நம்ம பாக்குற இடம்லாம் ஏதாவது பார்க்க போட்டு தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த அமர்நாத் யாத்ரா இந்த பகவதி நகருக்குள்ள அவ்வளவு கிளீனா இருக்குது. டாய்லெட் பாத்ரூம் கூட பக்கா கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இவ்வளவு கூட்டம் வர இடத்துல இந்த அளவுக்கு கிளீனா மெயின்டைன் பண்றாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆர்மிக்கு இங்க யாத்ரி நிவாஸ்க்குள்ளாரையே உங்களுக்கு வந்துட்டு டைனிங்கும் இருக்குது. ஸோ நம்ம தேவைன்னா அங்கேயும் லஞ்ச் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு இங்க வந்துட்டு லங்கர் அப்படிங்கிற பேர் தான் யூஸ் பண்றாங்க. இந்த லங்கர் வந்து யாத்ரி நிவாஸ்லயும் இருக்குது, அதே மாதிரி வெளியிலயும் இருக்குது. யாத்ரி நிவாஸ்ல இருக்கிற லங்கர்ல வந்துட்டு லிமிட்டடான மீல்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்களே. அதுக்கப்புறம் டீ, ஸ்நாக்ஸ் லைக் சமோசாஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து அங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் ஃப்ரீ தான். அதை விட்டு நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு லங்கர் இருக்குது. ஆனா இங்க வந்துட்டு கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. நிறைய ஸ்டால் போட்டிருக்கிறதா நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஃபுல்லாவே ஃப்ரீ தான். டீக்கு டீ கிடைக்குது, ரஸ்க்ல இருந்து உங்களுக்கு இந்த ஊர் சாப்பாடு, தோசை, இப்படி எல்லாமே நீங்க எந்த ஸ்டால்ல வேணாலும் இங்க போய் சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள்லாம் சரி ஓகே சமாளிச்சிருவாங்கன்னு பாக்கலாம். இந்த யாத்ரா முடிகிற அந்த நாட்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. இவ்வளவு பேருக்கும் இவங்க வந்து சலிக்காம எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தான் தெரியலையே. பெரிய விஷயங்க உண்மையாவே. ஆக்சுவலா இது வந்து வெளியில இருக்கிற லங்கரு. இங்க இருந்து நீங்க மறுபடியும் நம்ம ரூமுக்கு போகணும் அப்படின்னா அகைன் நீங்க வந்து இந்த RFID கார்டை கொண்டு ஸ்கேன் பண்ணி உங்களோட லக்கேஜஸ் லைக் நீங்க இந்த மாதிரி ஹேண்ட் பேக் கொண்டு வந்தீங்கன்னா அதையுமே ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளார போகணுமே. சரிங்களா? அப்படி இப்படின்னு சுத்திட்டு டைம் போறதே தெரியல. டைம் 11:15 ஆயிடுச்சு. எங்களுக்கு 2 மணிக்கு பஸ் வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு 1:30 மணிக்குள்ள ரெடியாகி அங்க போகணும். இந்த பெட் இதெல்லாம் ரிட்டர்ன் பண்றதுக்கே டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் 12:30 மணி தான் நம்மளுக்கான டைமு. 1 மணி நேரம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு தூக்கம். குட் நைட், தூங்கலாமா? நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற ராணுவத்துடைய பாதுகாப்போட போய் சிவனை தரிசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான அகாமடேஷன்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணுமே. நம்ம ஊர் மாதிரி
ஸ்பெஷல் தரிசனம், ஸ்பெஷல் ஸ்டே எல்லாம் இங்க கிடையாது. குட் மார்னிங். இப்போ குட் மார்னிங் சொல்ற டைம் என்னன்னு கூட தெரியல. ஏன்னா டைம் midnight 1 o'clock தான் ஆகுது. இங்கேருந்து எல்லாருமே 12:15 அவங்கவுங்க பெட்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் அதே டைமில் எடுத்துகிட்டு போய் பெட்டெல்லாம் கொடுத்துட்டு கடகடன் ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. சரி வாங்க நம்ம அடுத்தது வெளியில் போகலாம். போயிட்டு பஸ் எந்த பஸ் நமக்குன்னு சொல்லி பார்த்து பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கலாம். பாய். பகவதி நகர் யாத்ரி நிவாஸ்ல இருந்து பால்டால் போறவங்களுக்கு பி சீரீஸ், A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், B சீரீஸ்ல வந்து பஸ் ரன் ஆகும். அண்ட் பஹல்கம் போறவங்களுக்கு P சீரீஸ், P ஃபார் பேரட், P சீரீஸ்ல ரன் ஆகும். இப்போ எங்களுக்கு வந்துட்டு பஹல்கம் ரூட்டுங்கிறதால நாங்க போற பஸ் நம்பர் P6. பஸ் வெளியில இருக்கிற லங்கருக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அங்கதான் நம்மளோட பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குமே. நம்ம பஸ்ஸோட நம்பர் பார்த்து ஏறி உட்காந்துக்கலாம். ஹாய். கரெக்டாக 2 o'clock வந்துட்டு போர்டிங் டைம் சொல்லியிருந்தாங்க பஸ்ஸில். ஆனால் 3:20க்கு இப்போ தான் எடுத்துருக்குறாங்களே. சுமார் 8 மணி நேரம் ட்ராவலுங்க பஹல்கம் போய் ரீச் பண்ணுறதுக்கு. இதுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் எங்கே நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல. ஓகே வாங்க, ஜாலியாக இருக்குது. போகலாமா? ஆப்போசிட்ல ஒரு வண்டி கூட வராம ரோடு எல்லாம் அவ்வளோ காலியா இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலா அவங்க காலி பண்ணி வச்சிருக்காங்க இந்த யாத்ரீகர்களுக்காக. ஓகே, டைம் சரியா 7 மணி ஆகுதுங்க. நம்ம பெஹல்கம் போறதுக்கான ஃபர்ஸ்ட் லங்கருக்கு தான் இப்ப வந்திருக்கிறோமே. எவ்வளவு வேகமா ஓடுறாங்க பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டும் வந்துடணும். இங்க வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நமக்கும் டைம் இல்ல, சீக்கிரம் வாங்க. ஏகப்பட்ட கடைங்க, கிட்டத்தட்ட 50 கடைக்கு மேல நினைக்கிறேன். ஒவ்வொரு கடையிலையும் வெரைட்டியான ஃபுட்ஸ். நம்ம என்ன வேணாலும் எவ்வளவு வேணா சாப்பிடலாம், எல்லாமே ஃப்ரீ தான். அதிக நேரம் எடுத்துக்கூடாது, பஸ் ரொம்ப நேரம் நமக்கு வெயிட் பண்ணாது. ஸோ கொஞ்சம் வேகமா சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் வேகமா முடிச்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி வாங்க போலாம். நாம இப்போ காஷ்மீர்ல தான் இருக்கிறோமே. ஜம்முல ஸ்டார்ட் பண்ண நம்மளுடைய ஜர்னி கிட்டத்தட்ட ஆர்மியோடைய பாதுகாப்போட நமக்கு வந்துட்டு இங்க இவ்வளோ சேஃபா இவ்வளவு தூரம் நம்மளை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. எவ்ரி 100 மீட்டர் ஒன்ஸ்னு ஒரு சிஆர்பிஎஃப்ஓ இல்ல ஜம்மு காஷ்மீர் போலீஸோ பாதுகாப்புக்காக வந்து எப்பவுமே அந்த துப்பாக்கியை வந்து கையில ஏந்திக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்குது. எந்த அளவுக்கு சேஃப்னா பாருங்க, ஆப்போசிட் இது ஜஸ்ட் ஒன் வேல தான் இப்ப நம்ம வண்டி போய்கிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல வேற எந்த ஒரு பிரைவேட் வெஹிக்கிள்ஸுமே இப்போ வரைக்கும் வரவே இல்லை. ஸோ பக்காவா நம்மளை வந்து அவ்வளோ சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு இந்த யாத்ரா. இப்போ வரைக்குமே யாத்ரிகளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த ஜம்முல இருந்து பெஹல்கம் ரூட் டிராவலுங்கிறது வெறும் 230 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அப்ராக்சிமேட்டா 8 மணி நேரத்துல ரீச் பண்ணிடலாம். இதுவே பால்டால் போற மாதிரி இருந்தா சுமார் 340 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 11 மணி நேரம் டிராவலிங் டைம் எடுக்கும். அட இவ்ளோ நேரம் டிராவலா அப்படின்னு சலிச்சுக்க வேண்டாம். இது காஷ்மீருங்க. இந்த ஊரோட அழகு அப்படி ரசிச்சுக்கிட்டே போறதால நமக்கு டைம் போறதே தெரியாது. எவ்வளோ ஹரிபரியா இருக்காங்க பாருங்க. எனக்கு பின்னாடி ஃபாஸ்டா வாங்க. இப்போ நம்ம பனிஹால்ல இருக்கிற லங்கர்ல தான் இருக்கிறோம். சாப்பிடுறதுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனா சாப்பிடதான் டைமே தர மாட்டேங்கிறாங்க. வெறும் 1/2 hour தான் கொடுக்குறாங்க. இத்தனை கடைகள்ல என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஒரு நோட்டை விடுறதுக்கே டைம் எடுத்துக்குது. யாரும் நமக்கு ஆக்சுவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபாஸ்டா எவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிட முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா போயிட்டு உங்களோட பஸ் ஏறுறது தாங்க பெஸ்ட். அங்க முடிச்சாச்சு சாப்பாட்டு வேலையெல்லாம். அடுத்ததான் நம்ம வந்து பஸ்ஸை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நமக்கான பஸ்ஸை தேடி பிடிச்சி போய் முதல்ல அங்க உட்காந்துடலாம். எப்ப எடுப்பாங்கன்னு தெரியாது.
ஹர் ஹர் மகாதேவ். நம்ம இப்போ பெஹல்கம் வந்தாச்சு. பெஹல்கம் சும்மா சொன்னாங்க இந்த ஊரை இந்தியாவுடைய மினி சுவிட்சர்லாந்துன்னு. சுத்தி பசுமையான பைன் மர காடுகள், தலையை முற்ற அளவுக்கு பனி மூட்டங்கள், காதுல அங்கங்க கீச் கிச்சுன்னு கேட்கிற குருவிகளுடைய சத்தம், எங்கேயோ ஒரு இடத்துல ஓடுற ஆத்தோடைய சத்தமும் கூட. அவ்வளவு அழகான இனிமையான ஒரு இடங்க. ஈஸியா போற பால்டால் ரூட்டை விட்டுட்டு இவ்வளவு சிரமப்பட்டு போற பெஹல்கம் ரூட்டை ஏன் சூஸ் பண்ணேன்னா, இந்த அமர்நாத் யாத்திரையோடைய ஹிஸ்டரியே ஸ்டார்ட் ஆகுற இடம் இந்த பெஹல்கம்ல தான். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி சிவன் அமர தத்துவத்தை பார்வதி தேவிக்கு விளக்கறதுக்காக அவர் சூஸ் பண்ண இடம் தான் இந்த அமர்நாத் குகை. அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த பாதை தான் இந்த பெஹல்கம் பாதை. சோ அவரோட வழிய நாமும் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இதே ரூட்டைய சூஸ் பண்ணோம். அப்படி சிவன் பார்வதி தேவி கூட நடந்து செல்லும் போது தான் கூட வந்த நந்திய விட்டு சென்ற இடம் தான் இந்த பெஹல்கம். இங்க பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே கடகடான்னு ஃபீமேலுக்கு வந்து தனியா கியூ ஃபாலோ பண்றாங்க, மேலுக்கு வந்துட்டு தனியா கியூ வந்து ஃபாலோ பண்றாங்க. நீங்க தனித்தனியா போய் நின்னுடணும். நின்று நீங்க எடுத்துட்டு போற உங்களுடைய பேகு, உங்க ஹேண்ட் பேக் இது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் முடிச்ச உடனே ஸ்கேன் பண்ண பேக் எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் வெளியில. இந்த பெஹல்கம்ல இருந்து சந்தன்வாடிக்கு கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நாங்களும் 12:30 மணிக்கே இங்க ரீச் ஆயிட்டதால இங்க இருந்து உடனே வண்டி ஏறி சந்தன்வாடிக்கு போயிட்டு இன்னைக்கு நம்மளோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா நம்ம நினைக்கிற நேரத்துல எல்லாம் அங்க நடக்க முடியாது. அவங்க அலோ பண்ற நேரத்துல தான் நடக்க முடியுமே. எக்ஸாக்டா சொல்லணும்னா காலையில 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் சந்தன்வாடிக்கு தாண்டறதுக்கு அலோ பண்றாங்க. சோ இன்னைக்கு நைட் ஸ்டே இந்த பெஹல்கம்ல தான். ஓகே, டென்ட் புக் பண்ணியாச்சு. ஒரு ஆளுக்கு 370 ரூபாய். இந்த பெஹல்கம் பேஸ் கேம்ப்ல 2 விதமான டென்ட் ரெண்ட் கிடைக்குது. ஒன்னு கிரவுண்டட் பெட், அது ஒரு ஆளுக்கு 370 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஒரு டென்ட்ல 10 பேர் வரைக்கும் தூங்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு வந்து காட் டைப், அதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுவும் 10 பேர் தூங்குற மாதிரி டென்ட் தான். நாங்க வந்து கிரவுண்டட் டைப் டென்ட் தான் புக் பண்ணிருக்கோம். இதுதான் நாங்க புக் பண்ற டென்ட். நாங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததும் கடவுள்னு ஓடி போய் மழை தண்ணி உள்ள வராத மாதிரி ஒரு டென்ட்டா பார்த்து இடம் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஓரமா கம்பளியை போட்டு உட்காந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் போய் பில்லு கட்டி எடுத்துட்டு வந்தேன். ஆல்ரெடி டென்ட் வாலா கிட்ட நாங்க பேசியாச்சு. ஓகேங்களா, அவரும் ஓகே சொல்லியாச்சு. வாங்க. நாங்க இப்போ பெஹல்கம்ல இருக்கிற நுன்வானி பேஸ் கேம்ப்ல தாங்க இருக்கோம். இது நுன்வானி பேஸ் கேம்பா இல்ல நன்வானி பேஸ் கேம்பான்னு தெரியல. நம்ம இஷ்டத்துக்கு இந்த வார்த்தையை போட்டு கூப்பிட்டுப்போம். நன்வானி பேஸ் கேம்ப் ஃபைன். இந்த நன்வானி பேஸ் கேம்ப்ல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட டென்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆர்மி தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் பாத்ரூம் மட்டும் பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், 70க்கும் மேற்பட்ட பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்குது. ஹீட்டரும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த டைமுக்கு நம்ம போய் எல்லா பாத்ரூமையும் செக் பண்ணி பார்த்தோம். பட் ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகல. இவ்வளவு தூரம் நம்ம நடந்து போறோம்னா அங்கங்க கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ சில்லுன்னு இருக்கும்போது ஹாட் வாட்டர் கிடைச்சா குளிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெட்டர் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். இந்த பெஹல்கம் பேஸ் கேம்ப்லயும் நிறைய கடைகள் இருக்குது. ஆனா ஜம்மு யாத்ரி நிவாச கம்பேர் பண்ணும்போது இங்க ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். ஓகே, பெஹல்கமோட லங்கருக்கு இப்ப வந்தாச்சு. எப்படியும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் உள்ள அப்படிங்கிறது தெரியும். எனிவே இன்னைக்கு நம்ம நைட் வந்துட்டு இங்க தானே ஸ்டே பண்ண போறோமே. சோ இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா போற வழியில நாளைக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு நம்ம சிங்கி அடிக்க போறோமா இல்ல அங்கேயும் கிடைக்குமான்னு கூட தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஓகே வாங்க. டைம் 8:30 ஆகுது. லங்கர்ல சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம். வழக்கம் போல சாப்பாடுக்கு ஒரு குறைவும் இல்லை. இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட வெரைட்டி, எல்லாமே ஹை கிளாஸ் வெரைட்டியா இருக்கு. ஆனா நல்லா சாப்பிட்டா நாளைக்கு நடக்க முடியாம போயிடுமோன்ற ஒரு வருத்தம். அதனால எல்லாத்துலயும் ஜஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு டென்ட்ல போய் தூங்க வேண்டியதான். ஏன்னா நேத்து நைட்டு சுத்தமா தூங்கல. இன்னைக்காவது நல்லா தூங்கணும். அதுலயும் நாளைக்கு காலையில 3 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 மணிக்கெல்லாம் இங்க இருந்து ஜீப் கிளம்புமா. அதுல ஏறி நம்ம இங்க இருந்து சந்தன்வாடி 16 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க போய் ரீச் ஆயிட்டு அங்க இருந்தா நம்ம நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே வாங்க டென்ட்டுக்கு போலாம்.
காலை வணக்கம். இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி. டைம் சரியா 3 மணி ஆகுது. நம்ம பெஹல்கம்ல இருக்கிற இந்த நுன்வானி கேம்ப்ல இருந்து ஒரு வண்டி பிடிச்சி சந்தன்வாடிக்கு போக போறோம். அதுக்கு ஒரு பெரிய கியூவே நிற்கும். நம்மளும் சீக்கிரமா போய் நின்னாதான் ஃபாஸ்டா போக முடியும். வாங்க. இந்த 3 மணிக்கு வந்தா கூட இங்க லங்கர் ஓப்பன்ல தான் இருக்குது. டீ எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் இதுல வேலை செய்யறவங்க தூங்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. நான் இதை குடிச்சிட்டு போறேனே. இந்த ஜீப்புக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஒரு 45 மினிட்ஸ்லயே நாங்க சந்தன்வாடி பேஸ் கேம்புக்கும் ரீச் பண்ணிட்டோம். ஓகே, நாங்க சந்தன்வாடி வந்தாச்சு. இங்க கார் விட்டு ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணத்துல நாங்க காரை விட்டு இறங்கிட்டு இங்கே வந்து வாக்கிங் ஸ்டிக்கும் 40 ரூபாய் சொன்னாங்க. வாக்கிங் ஸ்டிக்கும் வாங்கியாச்சு. இங்க அகைன் வந்து ஒரு செக்கிங் ப்ரொசீஜர் இருக்குது. சோ லேடிஸ் தனியா ஜென்ட்ஸ் தனியா கியூ. முடிச்சுட்டு பார்க்கலாம். பாய். அங்க நுன்வானி பேஸ் கேம்ப் பெஹல்கம்ல இருந்து இந்த சந்தன்வாடி வர்றதுக்கு காலையில மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜீப் ஃபெசிலிட்டியே ரன் பண்றாங்க. மதியானத்துக்கு மேல எந்த ஜீப்பும் ரன் ஆகாது. ஸோ அதனால நீங்க வர்றது அப்படின்னா இது வெறும் ஒரு 15-16 கிலோமீட்டர் தான் சந்தன்வாடி. ஸோ உங்களுக்கு அப்படி சீக்கிரமா வந்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்க போய் வாக் தான் வந்துடணுமே. மலை வழியாவே வாக்ல தான் வர்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா நீங்க பெஹல்கமோட பேஸ் கேம்ப்ல தங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இங்க ஒரு லங்கர் இருக்குது. நம்ம போயிட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிக்கலாம். நம்ம தலையை தொடுற அளவுக்கு ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆகி பாக்குறதுக்கே அவ்வளவு அட்டகாசமா இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த சந்தன்வாடி. ஆக்சுவலா சிவன் இந்த வழியா போகும்போது தன்னுடைய தலை முடியில இருந்த சந்திரனை இங்கதான் இறக்கி வச்சாராம். அதனாலதான் இந்த ஊருக்கு சந்தன்வாடிங்கிற பேரும் வந்ததாம். எங்க பொறுத்த வரைக்கும் இந்த அமர்நாத் யாத்திரைக்கு எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் நடந்து போறதுதாங்க பெஸ்ட். ஒருவேளை முடியாதவங்க குதிரையிலயோ இல்ல பல்லக்கிலயோ போகலாம். ஆனா இந்த கேதார்நாத், வைஷ்ணோ தேவி கோவில் மாதிரி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும்லாம் இங்க நம்ம இதெல்லாம் புக் பண்ணிக்க கூடாது. பாயிண்ட் பேசிஸ் தான். அதாவது இந்த சந்தன்வாடியில இருந்து பிசுடாப் வரைக்கும் இல்லைன்னா சேஷ்நாக் வரைக்கும் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் டே சேஷ்நாக்ல இருந்து பஞ்சதரணி இல்லைன்னா குஃபா வரைக்கும் இன்னொரு பாயிண்ட். இது பெஹல்கம் ரூட்டுக்கு மட்டும்தான். ஆனா பால்டால் ரூட்ல ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே குதிரையோ இல்ல பல்லக்கோ புக் பண்ணிக்கலாம். இந்த குதிரை பல்லக்கு ரேட்டும் கூட ரொம்ப அதிகம்லாம் கிடையாதுங்க. இங்க இருக்கிற ஷ்ரைன் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ரேட்டு தான். இன்ஃபேக்ட் கேதார்நாத், வைஷ்ணோ தேவி யாத்ராவை கம்பேர் பண்ணும்போது இந்த அமர்நாத் யாத்ரா தான் இருக்கிறதுலயே ரொம்ப சீப்பான பிரைஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு சீக்கிரமா கொஞ்சம் பிரிஸ்கா நடக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் ஏன்னா இப்பதான் என்னோட வாக்கிங் ஸ்டார்ட் பண்றேனே. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டுமே, பேட்டரி டவுன் ஆன மாதிரி நடப்பேன். ஏற்கனவே கேதார்நாத் வீடியோல இந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு நடக்கும்போது எனக்கு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்க்கறதுக்கு ஔவையார் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி. கமெண்ட்ல நீங்க எப்படியும் ஏதோ என்ன கலாய்க்க தான் போறீங்க, அது தெரியும். பட் இந்த வாக்கிங் ஸ்டிக் இல்லாம இவ்வளோ தூரம் நம்மளால நடக்க முடியுங்கிறது சாத்தியம் இல்லை. என்னால் பர்டிகுலர் எனக்கு அவ்வளோலாம் தெம்பு கிடையாது. அதனால தான் நான் வாக்கிங் ஸ்டிக் வாங்கினேன். இந்த முறை ஔவையார் சொல்லுவீங்களா, காரைக்கால் ஔவையார்னு சொல்ல போறீங்களா? இந்த சந்தன்வாடிக்கு அடுத்ததா எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கிற மெயின் கேம்ப் பார்த்தீங்கன்னா பிசுடாப் தான். இது சுமார் 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அதுவும் ரொம்ப ரொம்ப செங்குத்தான பாதை வழியா சிரமப்பட்டு தான் நடந்து போக வேண்டியிருக்குமே. சந்தன்வாடியில இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம நடந்தே வந்திருக்கோம். அதுக்குள்ள இவ்வளோ மூச்சு வாங்குது. இன்னும் இந்த பிசுடாப் போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 2.5 கிலோமீட்டர் இருக்குது. அங்க பாருங்க எவ்வளோ ஹைட்ல ஏறிட்டே இருக்கிறாங்கன்னு. ஓகே, நம்ம இன்னும் அந்த இடத்த போய் ரீச் பண்ணணும்.
என்னதான் நடந்து போறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இந்த மலை பாக்குறத ஒரு அழகா இருக்கட்டும், நம்ம கூட வர சக பக்தர்கள் வந்துட்டு ஹர் ஹர் மகாதேவ்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு நிறைய சிவனோட பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு பாரத் மாதா கி ஜெய் இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லும்போது ஒரு கூஸ் பம்ப்லயே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, வா நம்மளும் நடந்துடலாம், நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இயற்கை அழகுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. அப்படியே சுத்தி பாருங்களேன், உண்மையாவே காஷ்மீர் சொர்க்கம் தாங்க. அமர்நாத் யாத்திரையோடைய செகண்ட் வியூ பாயிண்டான பிசு டாப்க்கு தான் நாம இப்ப வந்திருக்கோமே. கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 11,000 அடி உள்ள இந்த இடத்துக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குது. என்னன்னா, இங்கதான் அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட்டதாகவும் அத சிவபெருமான் அந்த சண்டையை தடுத்து நிறுத்தினதாகவும் சொல்லப்படுது. நடந்த சண்டையில இறந்து போன அசுரர்களுடைய நிறைய சடலங்கள் இங்கதான் கிடைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. டைம் சரியா 10:15 ஆகுது. நம்ம இப்போ பிசு டாப்ல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோமே. ஆக்சுவலா சந்தன்வாடிக்கு அடுத்ததா இந்த பிசு டாப்ல தான் நல்ல லங்கரும் இருக்குது, அதே மாதிரி டீசென்டான டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே கொஞ்சம் டென்ஸும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் சந்தன்வாடியிலேருந்து நடந்து வரீங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்து வரீங்க அப்படின்னாலுமே ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் இங்கேயே கூட டென்ட் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நம்மளை சுற்றி நிறைய கடைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே இங்கே நீங்கள் ஆல்மோஸ்ட் வாங்கி நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட்டடாகவே இருந்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பிசு டாப்ல இருந்து அடுத்ததா வர கேம்ப்னா ஜோஜிபால். சுமார் 3 கிலோமீட்டர். போற வழி ரொம்ப செங்குத்தும் இல்லாம ஓரளவுக்கு ஈஸியா தாங்க நடந்து போற மாதிரி இருந்துச்சு. நேற்றுக்கு நல்லா மழை பெஞ்சிருக்கு போல, ஸோ அதனால ரொம்ப சேரும் சகதியுமா இருக்குது. ஒரு பெரிய லாங் வாக்கு அப்புறம் அட்லாஸ்ட் நம்ம அமர்நாத் யாத்ராவுடைய 3rd பாயிண்டான ஜோஜிபாலுக்கு தான் வந்திருக்கிறோமே. டைம் சரியா 2 மணி ஆகுது. இங்கேயுமே லங்கர் ஃபெசிலிட்டி இருக்குது அண்ட் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. பக்கத்துல வந்துட்டு இந்த பனி எல்லாம் உருகி நல்ல நதியா அழகா பாஞ்சு ஓடுது. போயிட்டு அங்க நின்று கொஞ்ச நேரம் நீங்க போட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது கவர் பண்ணிக்கலாம். அண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இனிதான் வந்து சேஷ்நாக்கு போக போறோம். ஓகே, போலாமா? மொபைல் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் எல்லா லங்கர்லையுமே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே கூட்டம் இருக்கும். ஸோ கட்டாயம் பவர் பேங்க் கொண்டு வாங்க, ஏன்னா மொபைலில் சார்ஜ் இல்லாத சமயத்தில் அதுதான் கை கொடுக்கும். இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ண எங்கள் நடைப்பயணத்தோடைய லாஸ்ட் பாயிண்டான சேஷ்நாக்கை நோக்கி தான் இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கோம். மொத்தமாக 5 கிலோமீட்டர் சொல்லியிருந்தாங்க இந்த ஜோஜிபால்ல இருந்து. ஒரு வழியாக 1 கிலோமீட்டர் எப்படியோ தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். எப்படியாவது நடந்து அந்த 4 கிலோமீட்டரையும் ரீச் பண்ணிடணும். நோ கோடா, என்னது இந்த பல்லக்கு இந்த டோலி எதுவுமே வேண்டாம், பொறுமையாக நடந்து எப்படியாவது நைட்டுக்குள்ளார சேஷ்நாக் ரீச் பண்ணிடணும். அதான் நம்மளுடைய இப்போதைய டார்கெட். வாங்க, சுத்தி வியூஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. போற வழியில சின்னதும் பெருசுமா இப்படி ஏகப்பட்ட அருவிகள் நம்ம பார்ப்போம். இங்கெல்லாம் நின்று கொஞ்ச நேரம் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு கடகடன்னு உங்களோட டென்ட்டை நோக்கி போறதுதான் நமக்கும் சேஃப். சரிங்களா? ஃபாலோ மீ. இதுக்கு அடுத்து தான் சோதனையே. முதல் சோதனை சேஷ்நாக் முன்னாடி இருக்கிற நாகக்கோட்டி கேம்ப் வரைக்கும். ஐயோ, இது என்ன இவ்வளோ ஹைட்டா இருக்கு? முருகா, என்னால நடக்க முடியாது. ரொம்ப ரொம்ப செங்குத்தான பாதை, அதுலயும் நிலையில்லாத பாறைகள் இருந்ததால கொஞ்சம் பயத்தோட தான் நாகக்கோட்டிக்கு ரீச் ஆனோமே. இந்த மாதிரி மலை ஓரங்களை நடந்து வர மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமா வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த நேரமானாலும் கல் உருண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் நாகக்கோட்டிக்கு ரீச் ஆயிட்டோம். அங்க ஸ்டே பண்றதுக்கு டென்ட் வசதிகள் இருந்தாலும் யாத்ரிகள் அங்க ரெஸ்ட் எடுக்க அலோ பண்ணல. पालकी वाला कोई भी भंडारे में ना जाए, पालकी वाला जो भी है वो भंडारे में ना जाए. அதுக்கு அடுத்தது நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத 2வது சோதனை. எஸ்,
இன்னும் 2 கிலோமீட்டர் தான் சேஷ்நாக் வர்றதுக்கு. தூரத்துல அந்த மஞ்சள் கலர் டென்ட் எல்லாம் போட்ட மாதிரி குட்டி குட்டியா தெரியுதா, அந்த இடம் தான். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஆக்சுவலா எனக்கு தான் கொஞ்சம் ப்ரீத்திங் ட்ரபிளா இருக்குது. ரொம்ப சில்லுன்னு காத்தடிக்கவே ரொம்ப, அது மட்டும்தான் எனக்கு மூச்சு வாங்குது கொஞ்சம். மற்றபடி மழை வருமோன்னு வேற டவுட்டா இருக்கு, ஏன்னா ஃபுல்லா நல்லா மேகங்கள் சூழ்ந்து இருக்குது. நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே அட மழை, அதுவும் சேஷ்நாக் ஏரியா கிராஸ் பண்ணும்போது. ஒதுங்கறதுக்கும் இடம் இல்லை, வேற என்ன பண்றது, தொப்பரையா நினைஞ்சுக்கிட்டே தான் நாங்க சேஷ்நாக் மெயின் கேம்புக்கே ரீச் ஆனோம். குட் மார்னிங். இன்னைக்கு டேட்டு ஜூலை 11. நாங்கள் வந்து நேற்றே நைட் ஒரு 7 o'clock இருக்கும் சேஷ்நாக் வந்தாச்சு. சேஷ்நாக்ல இதுதான் நாங்கள் தங்கியிருந்த டென்ட்டு. ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் வீதம் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நேற்று எங்கள் நிலைமை அந்த அளவுக்கு மோசமாகணும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்தது. கடைசி 2 கிலோமீட்டர் இந்த சேஷ்நாக் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ப்ரிப்பேராக தான் வந்தோம். என்னன்னா யூஸ் அண்ட் த்ரோ ரெயின் கோட் சொல்லிட்டு 4 வாங்கிட்டு வந்தோம். பாக்கெட் ரெயின் கோட் சொல்லிட்டு ஆன்லைனில் எடுத்துருந்தாங்க. அதை நம்பி வந்தோம். அது அந்த ரெயின் கோட்டை இப்படி ஓப்பன் பண்றதுக்குள்ளாரையே சுத்தமா தாறுமாறா கிழிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, சுத்தமா நனைஞ்சிட்டோம். ஒரு மாதிரி குளிர்ல வெட வெடன்னு ஆகி சுத்தமா முடியல, அப்படி ஆயிடுச்சு. அமர்நாத் யாத்ரா ரூட்ல மழை வந்தா ஒதுங்குறதுக்கு இந்த லங்கரை மட்டும் தான், அதுவும் 5 கிலோமீட்டருக்கு ஒன்று தான் இருக்கு. இன்பிட்வீன்ல எங்க மழை வந்தாலும் நனைய வேண்டியதான். சரி, இந்த சேஷ்நாகோட சிறப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்ல. இந்த சேஷ்நாக் சிவபெருமான் இந்த வழியா போகும்போது தன்னுடைய கழுத்துல இருந்த பாம்பை இங்கதான் இறக்கி விட்டுட்டு போனாராம் அந்த குகைக்கு. அதனாலதான் இந்த ஊருக்கு சேஷ்நாக்ன்ற பேரும் வந்ததாக சொல்லப்படுது. நாங்க காலையில 7:30 மணிக்குள்ளார லங்கர்ல சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்னா எப்படி இருட்டுறதுக்குள்ளார பஞ்சதர்ணி ரீச் ஆயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா எல்லாமே நம்ம பிளான் படி நடக்குமா என்ன? எங்களால அங்க இருந்து 9 மணிக்கு மேலதான் கிளம்பவே முடிஞ்சது. இந்த சேஷ்நாக்லயும் ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அத நம்ம மதியம் 2 மணிக்கு மேல கிராஸ் பண்ண அலோடே இல்ல. அதே மாதிரி இந்த செக் போஸ்ட தாண்டினதும் வழக்கத்தை விட இங்க அதிகமா குதிரைகளை எங்களால பார்க்க முடிஞ்சது. என்னன்னு விசாரிச்சப்போ இந்த பெஹல்கம் ரூட்ல நடந்து போற மேக்சிமம் மக்கள் இங்க இருந்து நெக்ஸ்ட் பாயிண்டான எம்ஜி டாப்புக்கு குதிரையில தான் போவாங்கன்னு சொன்னாங்க. இந்த அமர்நாத் யாத்திரால ரொம்பவே டஃப்பான வாக்கிங் ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எம்ஜி டாப்னு சொல்லப்படுற மகா கணேஷ் டாப் தான். இதுல பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து 14,800 அடி உயரத்துல இருக்குது. ஸோ இங்க இருந்து இப்பதான் நம்ம நடக்கவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரி, பார்க்கலாம் எப்படி போகுது ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எம்ஜி டாப் வாக்கிங் ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கிறதுக்கான காரணமே வெறும் 2 கிலோமீட்டர்ல சுமார் 12,000 அடியில இருந்து 14,800 அடி உயரத்துக்கு ஏற வேண்டியிருக்குங்கிறது தான். ஆனா பிரச்சனை இது மட்டும் இல்ல, ஆக்சிஜன் லெவலும் தான். சுத்தமாவே ஆக்சிஜன் பத்தல, மூச்சு பயங்கரமா வாங்குது. ஒரு 10 அடி கண்டினியூஸா எடுத்து வச்சாலே பயங்கரமா பிரீத்திங் ட்ரபிள் வருது. வாங்க. இந்த மாதிரி உயரமான பகுதிகளுக்கு போகும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா HASன்னு சொல்லப்படுற ஹை ஆட்டிடியூட் சிக்னஸ். இந்த ப்ராப்ளம் ஏன் நமக்கு வருதுன்னா, இந்த மாதிரி உயரமான இடங்கள்ல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதால தான். இதோட சிம்டம்ஸும் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும், பிரீத்திங் ட்ரபிள் இருக்கும், டயர்ட்னஸாக இருக்கும், வாந்தி வர மாதிரியும் இருக்கும், சடனாக சோர்வாகவும், தூக்கம் இருக்காது, இப்படி இது எல்லாமே சொல்லலாம். இந்த HASல இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழியே தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடிக்கிறது தான். அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடகடன்னு நடக்காம அங்கங்க ரெஸ்ட் எடுத்து ஸ்லோவாக நடக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், முடிஞ்ச வரைக்கும் வாமிட் எதுவும் எடுக்காம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வாமிட் பண்ணிட்டோம்னா நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் லெவல் கம்மியாகி ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேட்டட் ஆகிடும். அதனால மயக்கம் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இங்க வரும்போது உங்களுக்கு மூச்சு வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது சிரமங்கள் வந்துச்சுன்னா யோசிக்காதீங்க, டக்குன்னு மெடிக்கல் கேம்ப் போயிடுங்க. ஏன்னா மெடிக்கல் கேம்ப் போனாலே ஆக்சிஜன் கண்டினியூஸா வரவங்களாம் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஆக்சிஜன் சிலிண்டர் நம்மளுக்கு சுவாசத்துக்கு வச்சுட்டா போதும், நம்ம நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இது சிச்சுவேஷனுக்கு நம்ம உடம்பு ஆப்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதனால
ஆக்சிஜன் வைக்கிறது சம்பந்தமா யாரும் யோசிக்காதீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான். ஃபர்ஸ்ட் எய்ட் தான். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு பிரீத்திங் ட்ரபிள் வரும் அப்படின்னு பயமா இருந்துச்சுன்னா சேஃப்டிக்கு இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் கீழே கூட வைக்கும். அதே வாங்கிட்டு வந்துக்கோங்க. ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 இருந்து 700 ரூபாய் கிட்ட வருது. சரிங்களா? இது சும்மா கீழே கிடந்தது. இது ஒரு வீடியோ கண்டென்ட்காக தான் எடுத்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த யாத்திரை போற வழியிலேயே 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டரும் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அட்லாஸ்ட் நம்ம வந்து வாவல் டாப் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் எம்ஜி டாப்க்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த வாவல் டாப்லயும் ஒரு லங்கர் ஃபெசிலிட்டி இருக்கு. இங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. இதுக்கு நடுவுல, அதாவது சேஷ்னா கேம்ப்ல இருந்து இந்த வாவல் டாப் வரைக்கும் நடுவுல எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது. சாப்பிட்றதுக்கும் எல்லாமே ஃப்ரீ தான். லைட்டா சாப்பிட்டுக்கோங்க. இங்க இருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிடலாம். சவா முடியலங்க. எப்படியோ ஒரு வழியா ரொம்ப கஷ்டமான வாக்கிங்க்கு அப்புறம் கணேஷ் டாப் வந்துட்டோம். அதாவது எம்ஜி டாப், மகா குணா டாப் சொல்றாங்க. சிவன் இந்த வழியா நடந்து போகும்போது லார்ட் கணேஷ், அதாவது நம்ம விநாயகரை இங்க விட்டுட்டு போனதா புராண கதை சொல்லுது. வரவங்க அந்த வவல் டாப்ல இருக்கிற லங்கர்லயே சாப்பிட்டு வந்துருங்க. எந்த எம்ஜி டாப்ல லங்கர் மாதிரி எதுவும் கிடையாது. பட் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. லைக் ஜூஸ், டீ இந்த மாதிரி கொடுக்குற கடைகள் மட்டும் இருக்குது. இதுக்கப்புறம் போஷ்பத்ரின்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுக்கு 2 கிலோமீட்டர் நம்ம இன்னும் நடந்து போக வேண்டியது இருக்கு. அங்க சாப்பிட்றதுக்கான லங்கரும் அவைலபிள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேஸ் கேம்ப் போகணும். அது வந்து பஞ்சதர்ணிங்கிற இடம். அதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டருக்கு நடக்கணும். ஓகே, போலாமா? போஷ்பத்ரி எனக்கு இந்த யாத்திராலே ரொம்ப பிடிச்ச இடமாயிடுச்சு. ஏன் தெரியுமா? சல்லுன்னு இறங்கிக்கிட்டே போறோம். ஒரு 10 நிமிஷத்துலயே எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். எங்க ஆப்போசிட்ல போஷ்பத்ரி தெரியுது. வித்தவுட் ரெஸ்ட். நாங்க நடக்கல, எங்களை இழுத்துட்டு போகுது ரோடு. நாங்க இப்போ போஷ்பத்ரிக்கும் வந்தாச்சு. இந்த யாத்திராலேயே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வழினா இந்த எம்ஜி டாப்ல இருந்து போஷ்பத்ரி வர வழிதான். அவ்வளோ குயிக்கா வந்துடலாம். ஒரு 1/2 hourலயே நம்ம இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம். இங்க லங்கர் இருக்குது. போயிட்டு லைட்டா சாப்பிட்டுட்டு அடுத்தது இங்க இருந்து பஞ்சதர்ணி கேம்புக்கு தான் போகணும். சீக்கிரமா வாங்க. இந்த யாத்திரைக்காக வழி செலவுக்கு தேவையான அமௌண்ட்டை கேஷாவே எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதால ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு. டைம் சரியா 4 மணி ஆகுது. நாம இப்போ போஷ்பத்ரியில இருந்து பஞ்சதர்ணிக்கு தான் போய்கிட்டு இருக்கோமே. கிட்டத்தட்ட இங்க இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இங்க இருந்து மினிமம் 5 மணி நேரம் டைம் எடுக்கும் நம்ம வந்து பஞ்சதர்ணி போறதுக்கு. சரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போயிட்டாலும் ஓகே தான். இதுக்கு நடுவுல மேகம் வேற நல்லா இருட்டிக்கிட்டு வருது. நேத்திக்கு மாதிரி மழையில மாட்டிக்க கூடாது. இந்த போஷ்பத்ரியில இருந்து பஞ்சதர்ணி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே டவுன்வர்ட்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ சுலபமாவே நடக்கலாம். எம்ஜி டாப் வரைக்கும் தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே உங்களுக்கு இறக்கமாவே தான் இருக்குது. எவ்வளவு மழை ஒட்டுல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம்னு பாருங்க. இப்போ அதோ பஞ்சதர்ணியும் வந்து விட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். கடகடகடான்னு நடந்துடலாம். ஓகேவா?
ஃபைனலா இன்னைக்கு இந்த யாத்திரையோடைய லாஸ்ட் பாயிண்டான பஞ்சதர்ணி பேஸ் கேம்புக்கும் வந்தாச்சு. ஆக்சுவலா இன்னும் கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். டைம் சரியா 7:30 ஆகுது. பார்த்தா அப்படி தெரியல. அங்க இருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டினா பேக்ரவுண்ட்ல வெறும் டென்ட்டை மட்டும்தான் எடுத்து காட்டுவேனே. இப்ப பாருங்களேன், எனக்கு பின்னாடி எவ்வளவு சூப்பரான வியூஸ் எல்லாம் இருக்குதுன்ட்டு. பச்சை பசேல்னு புல் தர, அங்கங்க ஓடுற சின்ன சின்ன நீரோட நடுவுல ஒரு குட்டியா ஒரு வழித்தடம், அங்கங்க மேயற இந்த ஊர் குதிரைங்க பார்க்கவே எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. உங்களுக்கு இந்த வியூ தெரியுதா? 5 நதிகள் சங்கமிக்கும் இடம், அதுதான் இந்த பஞ்சதர்ணி. இந்த பஞ்சதர்ணில தான் சிவன் தான் கிட்ட கடைசியா இருந்த பஞ்சபூதங்களையும் விட்டு சென்றதாக புராணங்களின்படி கூறப்படுகிறது. இந்த பஞ்சதர்ணி தான் அமர்நாத் கேவ்க்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற பேஸ் கேம்ப். நீங்க ஒருவேளை ஹெலிகாப்டர்ல வர்றதா இருந்தாலும் இந்த பஞ்சதர்ணில தான் இறங்கி மேற்கொண்டு இருக்கிற 4 கிலோமீட்டருக்கு குதிரையிலயோ இல்லைன்னா நடந்தோ தான் குகைக்கு போக வேண்டியது இருக்கும். நாங்க நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் பாபா பர்ஃபானிய தரிசிக்க கிளம்புறோமே. சோ இன்னைக்கு நைட்டு இங்கே ஒரு டென்ட்டை புக் பண்ணி ஸ்டே பண்ண போறோம். டென்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு 700 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சொல்ல போனா இன்னைக்கு ஃபுல் டே செலவே இந்த 700 ரூபாய் மட்டும்தான். நடுவுல 2 இடத்துல காசு கொடுத்து ஜூஸ் வாங்கி குடிச்சோம், அவ்வளவுதான். காலை வணக்கம். இன்னைக்கு ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை. நாங்க பஞ்சதர்ணியிலிருந்து அமர்நாத் குகைக்கு இப்போ போக போறோம். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மலை மேல உச்சியில பாக்குறீங்க பாத்தீங்களா, கொஞ்சம் ஸ்னோஸும் ஃபார்ம் ஆயிருந்தது. அப்பா வெடங்குதுங்க, கை கால்லாம் நடுங்குது. இந்த பஞ்சதர்ணி பேஸ் கேம்ப்ல நமக்கு சுடு தண்ணி கிடைக்குதுங்க. ஒரு பக்கெட்டு 100 ரூபான்னு சார்ஜ் பண்றாங்க. இந்த வெதருக்கு உங்களுடைய பாடி கண்டிஷன் தாங்கும்னா நீங்க குளிச்சுட்டு போகலாம். சந்தன்வாரி சேஷ்நாக் மாதிரியே இந்த பஞ்சதர்ணிலையும் ஒரு ஆர்மி செக்கிங் இருக்குது. ஜஸ்ட் நம்மளுடைய பேக், ஐடி கார்டு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. பஞ்சதர்ணில இருந்து சங்கம் டாப்க்கு இது வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம். வழி அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் தெரியல. ஓரளவுக்கு அப்படியே நார்மலாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இனி போக போக எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். பழுக்கு தரம்போ பார்த்து கவனம். கொம்பு நல்லா ஒன்று. என்னாச்சு? சொல்லி வாய முடியல. மறுபடியும் செங்குத்தான பாதை. எனக்கு ஆக்சிஜன் இங்க ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. இவ்வளவு தூரம் நடந்து வந்ததெல்லாம் விஷயமே கிடையாது. இங்க இருந்து அந்த உயரத்துக்கு ஏறணும், தெரியுதா? சரி ஏறுவோம், பாத்துக்கலாம் போ. அதெல்லாம் தெம்பு அவர் கொடுப்பார் சிவன். சங்கம் டாப் ரொம்ப சோதிக்குது. நினைச்சதோட பயங்கர செங்குத்தா இருக்கு. கண்டிப்பா நடக்கிறது இதுல கொஞ்சம் சிரமம் தான், ஒத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு குதிரை வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்று இந்த எம்ஜி டாப்புக்கு, இல்லைன்னா இந்த சங்கம் டாப்புக்கு, இல்லை ஸ்லோவாக நடந்துடலாம் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து எங்களை மாதிரியே நடந்து வந்துடலாம். ஒரு வழியா ரொம்ப சிரமப்பட்டு இந்த யாத்திராவுடைய கடைசி பாயிண்டான சங்கம் டாப்க்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஹோலி கேவ் தான் பார்க்கணும், வாங்க. ஒரு நிமிஷம். இந்த சங்கம் டாப்ல தான் நம்ம வந்துட்டு இருக்கிற பஹல்காம் ரூட்டும் பால்டால் ரூட்டும் ஒன்னா சங்கமிச்சு இதுக்கப்புறம் ஹோலி கேவ் வரைக்கும் ஒரே பாதையா தான் போகுமே. மேபி அதனால தான் இந்த ரூட்டுக்கு சங்கம் டாப்ன்ற பேரும் வந்துச்சோ என்னவோ தெரியல. ஓகே, அதோ தெரியுது இல்லையா, அதுதான் பால்டால் ரூட். நீங்க இந்த சங்கம் டாப் ரீச் ஆனதுக்கு அப்புறமா இந்த போர்டில் தெரிகிற ஃபர்ஸ்ட் விஷயமே, யூ ஆர் கெட்டிங் த ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் ஹோலி கேவ் ஃப்ரம் ஹியர். இங்கிருந்து பார்த்தா நமக்கு அந்த குகையோடைய முதல் வியூ தெரியும். பார்க்கலாமா?
சங்கம் டாப்ல இருந்து மேற்கொண்டு 1/2 கிலோமீட்டருக்கு மேல நடந்து வந்தாச்சு. இப்ப வரைக்கும் அந்த போர்ட்ல போட்டிருந்த ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் ஹோலி கேவ்னு ஒண்ணு பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல பாத்துடலாம் அந்த இடத்துல பாத்துடலாம்னு தேடிட்டே இருந்த எங்க கண்களுக்கு ஒரு எதிர்பாராத டர்னிங்ல எங்க கண்ணு முன்னாடி எங்க கனவு. கணக்கே இல்லைல்ல, எத்தனை மலையை கடந்து வந்தோன்னு தெரியல, எத்தனை அடி உயரத்துக்கு வந்தோன்னு தெரியல, எவ்வளோ கால் வலி. இப்போ எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி முன்னாடி அமர்நாத் குகை எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அட் லாஸ்ட் நாம வந்துட்டோம் சப்ஸ்கிரைபர்ஸ். குகை பாருங்க, வியூ சரியா தெரியுதா? தெரியுதா? நீங்க இந்த அமர்நாத் யாத்ராக்கு குதிரையிலயோ பல்லக்கிலயோ வர மாதிரி இருந்தா இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த இடம் தான் அதுக்கான லாஸ்ட் பாயிண்ட். இதுக்கு மேல மேற்கொண்டு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு எல்லாருமே நடந்துதான் போகணுமே. இங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், கிளாக் ரூமு, டென்ட், அப்புறம் நிறைய லங்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபர்ஸ்ட் லங்கர்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குகைக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். இன்னும் சில மணி நேரங்கள்லயே நம்ம அமர்நாத் குகைக்குள்ளார போய் பாபா பர்ஃபானிய தரிசிக்க போறோம். சுமார் 5000 வருடம் பழமையான இந்த குகை கோயில் லிடர் ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு. இந்த குகை கோயிலுடைய சிவலிங்கம் ஸ்டாலக்மைட்னு சொல்லப்படுற இயற்கையிலேயே உருவான பனிலிங்கம். அது மட்டும் இல்லாம இது 51 சக்தி பீடங்கள்ல ஒன்னாகவும் கருதப்படுகிறது. அவ்வளவுதான், அடுத்த 10 நிமிஷம் நடைப்பயணத்திலேயே நாங்க அமர்நாத் குகையோடைய வாசலுக்கும் வந்தாச்சு. எங்க கண்ணு முன்னாடி தெய்வீகமான அந்த குகை கோயில் அதோட வாசல்ல தான் நிக்கிறோம்னு நினைக்கும் போதே எங்க மனசெல்லாம் சிலிர்த்து போச்சுங்க. ஓம் நம சிவாய, ஹர ஹர மகாதேவ், ஜெய் பாபா பர்ஃபானி, இந்த கோஷங்களுக்கு இடையே குகை கோயிலுக்குள்ளார நுழைய ஆரம்பிச்சோம். உங்க எல்லாருக்கும் பாபா பர்ஃபானியின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். கிட்டத்தட்ட 3 நாளா அவ்வளவு சிரமப்பட்டு நடந்து வந்து இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான், இதோ பாத்துடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல சடனா உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் போட்டு இவ்வளோ சிரமத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த பர்ஃபானி பாபாவை நான் தரிசிச்சதுல ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்குதுங்க. உள்ளார போன் எதுவும் அலோட் கிடையாது. ஸோ நம்ம வெளியில இருக்கிற கிளாக் ரூம்ல நம்மளுடைய லக்கேஜஸ், போன் எல்லாமே தான் இங்கேவே வந்து வச்சுட்டு போகணும். அதே மாதிரி ஷூக்குன்னு தனியா ஒரு ரேக் இருக்குது, அதுவுமே ஃப்ரீ கவுண்டர் தான். அங்கேயும் நாங்க ஷூ வச்சுட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேல போனோம். மேல போகும்போது நான் பார்த்த ஃபர்ஸ்ட் விஷயம் 4 புறா. இந்த 4 புறாக்களுமே வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம்ல, கிரே வித் பிளாக்ல வந்துட்டு கோடு போட்ட மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி 4 புறாக்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாபா பர்ஃபானி கரெக்டா இவ்வளவு அகலத்துல இந்த அளவுல, எனக்கு ஹைட் அந்த அளவுக்கு எட்டல. சோ என் கணவரை கொஞ்சம் தூக்கி விட சொல்லி தான் நான் பார்த்தேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. பிளஸ் பிரசாதமும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம். எஸ், இதை எங்களுக்கு பிரசாதமாவும் கொடுத்தாங்க. ஐ திங்க் இதுக்குள்ளாரையும் காயின் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்கு, கல்கண்டு இருக்குது. இததான் பிரசாதமாவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்க எல்லாருக்காகவும் வந்து வணங்கியாச்சு. காலையில 4:30 மணி ஆரத்தியோட ஆரம்பிக்கிற இந்த கோயிலோட தரிசன நேரம் நைட் 8 மணி ஆரத்தியோட முடியுது. எங்களுக்கு இந்த யாத்ரால ரொம்ப பிடிச்ச விஷயமே எங்கேயுமே ஸ்பெஷல் என்ட்ரி, பெய்டு தர்ஷன் இப்படி எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பொதுவா ஒரே வழிதான். யாரா இருந்தாலும் கியூல நின்னுதான் சாமி தரிசனம் பண்ணணுமே. அதனாலதான் இவ்ளோ கூட்டம் இருந்தும் 1 ஹவர்லயே எங்களால தரிசனத்தையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பவும் முடிஞ்சது. பஹல்கம் வழியா குகை வரைக்கும் வந்து உங்களுக்கு ரூட் எப்படின்னு காட்டியாச்சு. அடுத்ததா இந்த பால்டால் ரூட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்க அந்த வழியில தான் கீழே இறங்க போறோம். போலாமா? நாங்க இறங்க ஆரம்பிக்கும் போது டைம் சரியா 5:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. பால்டாலுக்கு மேற்கொண்டு 15 கிலோமீட்டருக்கு நடக்கணும். சோ எப்படி பார்த்தாலும் அன்டைம்ல தான் அங்க ரீச் பண்ண முடியுமே. ஓகே, இது பஹல்கம் ரூட். இப்படி ஸ்ட்ரைட்டா போனா அதுதான் பால்டால் ரூட். வாங்க.
பெஹல்கம் வழியா வரும்போது சங்கம் டாப்ன்ற ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் கேவ்னு ஒரு இடம் சொன்னோம் இல்லையா, இதுவே பால்டால் ரூட்ல வரும்போது கேவ் கரெக்டாக நீங்கள் எங்கேருந்து பார்ப்பீங்க அப்படின்னா நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் தான். அப்படி மொட்டையாக சொன்னால் உங்களுக்கு புரியாது தானே. இந்த இடத்துல கரெக்டாக காளி மாதாவோட டெம்பிள்னு இருக்கும். அந்த இடத்துக்கு நேராக நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குகையோட ஃபர்ஸ்ட் வியூவும் தெரியும். நாங்கள் பால்டால் ரூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு நடந்து வந்தாச்சு. இப்போ வரைக்கும் குதிரையோட பாதை தனியாகவும் நம்ம நடந்து போகிற பாதை தனியாகவும் தான் இருக்குது. ஸோ ரொம்ப கிராஜுவலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஸோ நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இந்த ரூட். அதனால தான் எல்லாருமே இந்த பால்டால் ரூட்டையே ப்ரிஃபர் பண்ணுறாங்க போல். இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக நடந்தாச்சு. இந்த பிரரி மார்க் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே குதிரை பாதையும் நடந்து போற பாதையும் மெர்ஜ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல குதிரை கிட்ட இடி வாங்காம நம்ம தான் கேர்ஃபுல்லா நடக்கணுமே. இந்த ஹோலி கேவ் பேஸ் கேம்பை தாண்டினா பால்டால் போகிற ரூட்டில் ஃபஸ்ட்டு 6 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே லங்கர் கிடையாது. சரி வாங்க, ரொம்ப பசிக்குது, லங்கர் போகலாம். பால்டால் ரூட்ல ரிட்டர்ன் வரும்போது பிரர்மார்க் அப்படிங்கிற லொக்கேஷன் கிட்ட ஒரு பாதை வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்கட் ரூட் ஒன்று போகுது. ஆக்சுவலாக இந்த விஷயத்தையும் எங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்மி மேன் தான் சொன்னாங்க. கொஞ்சம் சேஃபாக நடந்து போங்க, ஷார்ட்கட் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க இந்த பாதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக அந்த ஷார்ட்கட் பாதையும் ரெகுலராக நடந்து வர பாதையும் மீட் ஆகிற இடத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இதால் வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். பட் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த இடத்துல நானே 2 இடத்துல வந்து சரிக்க விழுந்தேன். கொஞ்சம் தவறு இருந்ததுன்னா ஆத்தோடு அடிச்சுட்டு போயிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த வழி யூஸ் பண்ணாதீங்க, ரிஸ்க்கு தாங்க, ரொம்ப ரிஸ்க்கு. Do not attempt to take any shortcuts. எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது. எனிவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஷார்ட்கட்ஸ்ல போகாதீங்க. ஆமா, அதான் சேஃப். அடுத்த பாயிண்டான பாரி டாப் வந்தாச்சு. இங்கே வழியில் வந்து குட்டி குட்டியாக நிறைய டீ கடைகள் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுத்து கூட பொறுமையாக நடந்து போகலாம். ஓகே, நம்ம அப்படியே நம்மளோட நடையை கண்டினியூ பண்ணுவோம். பெஹல்கம் ரூட்ல எப்படி சேஷ்நாக்ல இருந்து எம்ஜி டாப்புக்கு நிறைய குதிரைகள் ரெண்ட் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த பால்டால் ரூட்ல பரி மார்க் டு டொமைல். ஏன்னா இதுக்கு மேல நம்ம நடந்து போற பாதை ரொம்ப செங்குத்தான பாதையா இருக்குங்கிறது நாங்க நடந்து போகும்போது தான் தெரிஞ்சது. இறங்குறதே இவ்ளோ சிரமமா இருக்குன்னா அப்ப ஏறுறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். கவனமா போ, ரொம்ப சர்வலா இருக்கு. அதனால தானோ என்னவோ மேக்சிமம் மக்கள் இந்த பாயிண்ட்டுக்கு குதிரை யூஸ் பண்றாங்க. குதிரையோட ரேட்டு பொறுத்த வரைக்கும் இங்க பிக்சட் பிரைஸ் அண்ட் ரீசனபிள் ரேட் தாங்க. சொல்ல போனா பால்டால்ல இருந்து ஹோலி கேவ்கே 2850 ரூபாய் தான். என்னப்பா இவனுங்க போலேரோ ஏறிடும். ஓகே, பின்னாடி எப்படி உட்கார்ந்திருக்காங்க பாத்தியா? இதான் அந்த மன வலிமை. இந்த பால்டால் ரூட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா லைட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கிறதால மலையை விட்டு கீழே இறங்குறதுக்கு எந்த விதமான டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சோ நைட் டைம்ல கூட நம்ம இறங்கலாம். நாங்க சுமார் 10 மணிக்கெல்லாம் ரயில் பத்திரி ரீச் ஆகி இங்க இருக்கிற லங்கர்ல தான் எங்களோட டின்னர் சாப்பிட்டோமே. ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரயில் பத்திரி, பிரரி மார்க், அதை விட்டா கேவு, இங்கெல்லாம் தான் சொல்ற அளவுக்கு நிறையவே இருக்கு. இங்க இருந்து மேற்கொண்டு 3 கிலோமீட்டர் தான் நம்ம இந்த மலையை விட்டு கீழே இறங்கிடலாம். என்னன்னு தெரியல, யாத்ரா இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சடனா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்பா லைட் வந்துச்சு. இவ்ளோ நேரம் கரடு முரடான பாதையில கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இறங்கணுமே. ஆனா கடைசி 2.5 கிலோமீட்டர் ஃபுல்லா பார்க்கிங் ஸ்டோனால ரோடு போட்டிருக்காங்க. அதனால ஈஸியாவே இறங்க முடிஞ்சது.
எஸ், நாம இப்போ டொமைல் பேஸ் கேம்புக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்மளுடைய RFID கார்டை சப்மிட் பண்ணிட்டு தான் போகணும். தேங்க்யூ. ஓகே. அம்மா வாங்க. ஆக்சுவலா இந்த ரூட்டோடைய பேஸ் கேம்ப் பால்டால் கிடையாது, டொமைல். பால்டாலுங்கிறது இந்த டொமைன்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மிலிட்ரியோடைய பேஸ் கேம்ப் தான். ஓகே, இந்த பெஹல்கம் ரூட்டில் எப்படி இந்த ஹோலி கேவை ரீச் பண்ணுறன்றதை ஓரளவு கிளியராக சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் பால்டால் ரூட்டில் இருக்க ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் சொல்லலை. அது மட்டும் இப்போ கொஞ்சம் கிளியராக சொல்லிக்கிறேன். ஜம்மு வரைக்கும் எல்லா ப்ரொசீஜரும் ஓகே தாங்க, சேம் தாங்க. ஜம்முவில் நீங்கள் ஏறுற பஸ்ஸு தான் வித்தியாசப்படும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த மாதிரி அதே மாதிரி ஜம்மு யாத்ரி நிவாஸ் வந்துட்டு அங்கேருந்து பால்டால் ரூட்டு போகிற பஸ்ஸு டிக்கெட் எடுத்து ஏறணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன ரேட்டு வரும், என்ன ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க திரும்ப ஒரு தடவை போய் பார்த்துக்குங்க, சரிங்களா? ஓகே, பால்டால் வந்துட்டோம். அடுத்து என்ன பண்ணுறது? பால்டால் வந்தோடனே பால்டால் மிலிட்ரி கேம்பில் 1 night ஸ்டே ஆகணும். அங்கே யாத்ரி நிவாஸ் இருக்குது, உங்களுக்கு லங்கர் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ சாப்பிட்டு ஸ்டே ஆகிட்டு மறுநாள் காலையில் 4 மணிக்குள்ளே இந்த கேம்புக்கு வந்துடணும். ஏன்னா பால்டால் என்ட்ரி பாயிண்ட் கிடையாது, இதுதான் என்ட்ரி பாயிண்ட். இங்கே தான் எல்லா விதமான செக்கிங்கும் நடக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து பால்டால் 1 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்கள் நடந்தும் வரலாம், இல்லை ஃப்ரீ பஸ் சர்வீஸ் ரன் பண்ணுவாங்க, அது மூலமாக வரலாம். காலையில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால ஃப்ரீ பஸ்ஸுக்கான க்யூ அதிகமாக இருக்கும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்தே கூட இங்கே வந்துடலாம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு என்ட்ரி கேட்டில் உங்கள் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நேராக நடக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். 14 கிலோமீட்டர் கேவ், ரொம்ப சுலபமாகவே நடந்துடலாம். பாதை கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும், ஆனால் ஒரே சீராக இருக்கிறதால ரொம்பலாம் பிரச்சனை தெரியாது. ஓகேங்களா? இந்த பால்டால் ரூட் பொறுத்த வரைக்கும் இன்பிட்வீன்ல மொத்தமே 3 மெயின் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் டொமைல், அது பால்டால்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோம்னா ரயில் பத்ரி. அங்கிருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோம்னா பிரரி மார்க். இந்த பிரரி மார்க்ல இருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் கேவ் இருக்கு. பெஹல்கம் ரூட்ல வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி எவ்ரி 2 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ்னு இருக்குது. ஆனால் இந்த பால்டாலை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து பொதுவாகவே எல்லா பப்ளிக்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். அதனால தான் இது வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இந்த டொமைன்ல இருந்து பால்டால் பேஸ் கேம்ப் போகிறதுக்கு இங்கே வந்து ஃப்ரீ ஆட்டோ சர்வீஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக அது ஆட்டோ கிடையாது, வேன். இந்த ஃப்ரீ வேன் சர்வீஸ் காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 11 மணி வரைக்கும் தாங்க ரன் ஆகுமே. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்த டைம் வேற 12:30 மணிக்கு மேலே. நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆனதால இங்கே பக்கத்தில் இருக்கிற லங்கர்லேயே படுத்து தூங்கிட்டோம். அச்சோ, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. நம்ம இங்கே இருக்கிற டென்ட்டில் பே பண்ணி தான் தங்கணும்னு இல்லை, லங்கரில் ஸ்பேஸ் இருக்கும் பட்சத்தில் ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணிக்கலாம். கூடவே நம்ம யூஸ் பண்றதுக்கு கம்பளியும் ஃப்ரீயாவே தராங்க. சரி, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா இந்த யாத்ராவை இன்னைக்கு இங்கிருந்து தொடங்குறவங்க 2 மணிக்கெல்லாம் எந்திச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தத்துல தூக்கமே வரல. அதான் எழுந்தாச்சே, எதுக்கும் இன்னைக்கு காலையில போற கான்வாய் பஸ்ல ஜம்மு போறதுக்கு டிக்கெட் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பஸ் ஸ்டாண்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் நடந்து போய்கிட்டே இருக்கோம். ஆனா பால்டால் வந்த பாடில்ல. ஆன் தி வேல லங்கருக்கு காய்கறி ஏத்திட்டு போற வண்டி ஒண்ணு வந்தது. ஜஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு எங்களை பால்டால் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்டோம். அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. பா, மொத்த பால்டாலுமே திருவிழா கோலம். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பஸ் ஸ்டாப்லயும் போய் இறங்கிட்டோம். சரி, பஸ் ஸ்டாப்ல இருக்கிற யாத்ரி நிவாஸ் டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு டிக்கெட் எடுக்கலாம்னு உள்ள போனோம். பார்த்தா கவுண்டர் க்ளோஸ்ல இருந்துச்சு. காலையில 10 மணிக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்களாம். அப்படியே ஓபன் பண்ணா கூட நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கான டிக்கெட் தான் நமக்கு கிடைக்குமே. ஸோ எதுக்கு ஒன் டே ஐடியலா இங்கேயே இருக்கணும்னு யோசிச்சு ஷேர் டாக்ஸி ஏறி ஜம்முக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலா இது தப்பு. இந்த அமர்நாத் யாத்ரால இதை மட்டும் செய்யவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஷேர் டாக்ஸில போகும்போது கான்வாய் சிஸ்டம் மாதிரி நம்மளுக்கு ராணுவ பாதுகாப்பெல்லாம் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் பதட்டத்தோட தான் டிராவல் பண்ணி ஜம்மு ரீச் ஆனோமே. ஓகே, நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. எங்களுடைய இந்த 7 நாள் அமர்நாத் யாத்ராவுடைய எல்லா தகவல்களையும் ஒரே வீடியோவில் சொல்லணும்னு இந்த வீடியோவை ரெடி பண்ணதால இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருக்குமே. எங்களுடைய ஃபுல் யாத்ராவுடைய வீடியோஸை பிளேலிஸ்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதன் மூலயமா இந்த யாத்ராவை பற்றி இன்னும் நிறைய தகவல்களை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களாலையும் எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜும் இல்லாமல்
இந்த அமர்நாத் யாத்ராவை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். எங்களோட இந்த அமர்நாத் யாத்ரால கொஞ்சம் சிரமத்தை அனுபவிச்சாலும் திருப்தியா சுவாமி தரிசனத்தை முடிச்சிட்டு நாங்க இப்போ ஜம்மு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோமே. அடுத்தது என்ன, சென்னைக்கு ட்ரெயின் ஏற வேண்டியதுதான். ஆனா அததான் இப்ப பண்ண போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு எங்ககிட்ட ரிட்டர்ன் டிக்கெட் இல்ல. இந்த அமர்நாத் மாதிரியான மலை பிரதேசங்களுக்கு நம்ம யாத்ரா போகும்போது ஏதோ ஒரு காலநிலை மாற்றத்தாலோ இல்ல நிலச்சரிவு இல்ல வேற ஏதாவது இயற்கை சூழலாலோ நமக்கு வந்துட்டு யாத்திரைகள் ஏதாவது தடைப்பட நேரிடலாம். அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 நாள் நம்ம ஐடியலா வச்சுக்கிறது பெஸ்ட். அதனால நாங்களும் ஒரு 3 நாள் ஐடியல் வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டிருந்தோம். பட் பிளான் பண்ணபடி கரெக்டா நாங்க வந்து சுவாமி தரிசனத்தையும் கரெக்டா அந்த 7 நாள்ல முடிச்சுட்டு வந்துருவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சோ மீதி இருக்கிற இந்த 3 நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தான் போட்டு யோசிச்சு எந்த ஊருக்கு டிக்கெட் கிடைக்குதோ அந்த ஊருக்கு தட்கல்ல டிக்கெட் போட்டுக்கிட்டு போயிட்டு எங்க சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம். அதே மாதிரி இப்போ நைனிடாலுக்கு தட்கல் டிக்கெட் போட்டாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம அந்த ஊருக்கு தான் போக போறோம். வாங்க. ஹர் ஹர் மகாதேவ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் அமர்நாத் ஜி.